கடகராசி நண்பர்கள், இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிசாரம் பெற்று உச்சமடை போகிறார். அப்போ கடகராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் பூர்வீக ஜென்ம பிரச்சனை, குழந்தைகளுடைய பிரச்சனைகள், அதேபோல் பூமி சார்ந்த பிரச்சனைகள், முன்னோருடைய சாப பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2026ஆவது வருடம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி வருடமாக இருக்கும். குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறையாக உச்சம் அடையக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசிலே குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 5ஆம் இட பூர்வ புண்ணியஸ்தானம், குடும்பஸ்தானம், அதே மாதிரி பேரும் புகழும் அடையக்கூடிய இந்த 5ஆம் பாவத்தை பார்வை செய்கிறார். குலதெய்வ அனுகிரகம் இல்லாதவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரருக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். முன்னோர்களை நல்ல பிரார்த்தனை செய்து கொண்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சு குலதெய்வத்துக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணீங்களன்னா உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இந்த 2026ஆவது வருடம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது மாற்றமில்லை. 2026ஆவது வருடம் உங்களுக்கு ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். பாக்கிய கொடுப்பனை தந்தை வழியில் பெரியவங்க தாத்தா பாட்டி வகையில் இருக்கக்கூடிய கர்ம வினை உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த 2026ஆவது வருடம். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த 2026ஆவது வருடம் உங்களுக்கு திருமண போகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் நேர் ஆப்போசிட் உங்களுடைய கலத்தரஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போ கலத்தரஸ்தானத்திலே இந்த 2026ஆவது வருடம் நவம்பர் மாதத்திற்கு மேல் ராகு பகவான் பயிற்சியடைகிறார். அதனால் 7வது பார்வையாக ராகு நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிலேயே கேது பகவானும் பயிற்சி அடைஞ்சு ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதனால் உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு நல்ல அற்புதமாக கொடுக்கக்கூடிய இந்த 2026ஆவது வருடம் குடும்பத்தில் தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு இந்த 2026ஆவது வருடம் மிக திருப்புமுனையாக இருக்கும். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது மாற்றமில்லை.